அன்பான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்கள். இருதயம் அப்படின்னா அது அன்பின் அடையாளம். உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாகன்னு ஏசப்பா சொல்கிறார். இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவர்களுடைய அன்பு சில வேளைகளில் மாய்மாலமான அன்பாய் இருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாகன்னு சொல்றாருங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனித அன்பு மாறினாலும் மாறாத அன்பு இயேசுவின் அன்பு. அன்பு ஒரு காலும் ஒழியாது. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. மனிதரின் அன்பு சில வேளைகளில் அவங்களுடைய அன்பு நம்ம மேலே இல்லைன்னா அந்த இடத்துல அவங்க நம்மளை வெட்கப்படுத்தலாம். ஆனால் ஏசப்பாவுடைய அன்பு உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதிப்பார். அன்புக்கு பொறாமை இல்லை, தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு வசனம் சொல்கிறதுங்க. என்ன வசனங்கள் எல்லாம் நம்ம சொல்லி ஜெபிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிரப்பப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்னு வசனம் சொல்கிறது. கர்த்தாவே, உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. ஏசப்பா மட்டும்தான் உங்க மேலே என் மேலே வைத்திருக்கிற அன்பினால அவர் ஜீவனை கொடுத்து உங்களை என்னையும் இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும்னு வசனம் சொல்கிறது. நீங்க இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லி ஜெபிக்கும் பொழுது நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு வசனம் சொல்கிறது. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெறுங்கள். நான் உன்னை எப்படி கைவிடுவேன் அப்படின்னு ஏசப்பா இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார். என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக ஆண்டவர் சொல்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். நீங்க ஏசப்பா கிட்ட இருக்கும் பொழுது, அவருடைய அன்பு உங்களை சுற்றி இருக்கும் பொழுது, கர்த்தர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், ஏனால் தேவன் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார். இப்ப கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த வீடியோவை பார்த்து கேட்டுட்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவருடைய இருதயத்தில் இவங்களை அன்பு செலுத்த யாருமே இல்லைனாலும் அன்பாய் இருக்கிற தேவன் இவங்களுக்கு நீங்க என்றைக்கும் உங்களுடைய அன்பினால இடை கட்டுங்க சுவாமி. ஆண்டவரே, இவர்களுக்கு எந்த வேடனுடைய கண்ணிக்கும் தப்புவிக்க உங்களுடைய அன்பினாலே இவங்களை வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்க நீங்க கிருபை தாங்க. இவர்களுடைய இருதயம் உங்களுடைய கரத்தில் இருக்க வேண்டும் ராஜா. நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி இவங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் உம்முடைய கை இவர்களோடு இருந்து ஒருபோதும் இவர்களை கைவிடாமல் பாதுகாத்து உம்முடைய அன்பிலே இவர்களும் இவர்களுடைய குடும்பமும் வேரூன்றி இருக்க கிருபை தாங்க. இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன், ஆமேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை பார்த்து ஏசப்பா கொடுக்கிற வாக்கு தத்தம், நான் உன்னை எப்படி கைவிடுவேன். நீங்களும் நானும் தேவனுடைய அன்பின் கரத்திலும் அவருடைய இருதயத்தில் நம்ம இருக்கிறோம். ஒருபோதும் ஏசப்பா உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் கைவிட மாட்டார். God bless you.